Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Man 'amila shalihan min dzakarin aw unsa wa huwa mu'min falanuhyiyannahu hayatan thayyibah walanajziyannahum ajrahum bi ahsani ma kanu ya'malun. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. إنه ليس له سلطان على الذين آمنوا وعلى ربهم يتوكلون. صدق الله العظيم. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அத்தியாயம் 16 97 முதல் 99 வசனம் வரை. ஆண் அல்லது பெண் அவர் விசுவாசம் கொண்டவராக இருக்க யார் நற்செயலை செய்தாரோ நிச்சயமாக நாம் அவரை நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம். இன்னும் நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களது கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் மிக அழகானதை கொண்டு நாம் கொடுப்போம். நபியே, நீர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் தேடிக்கொள்வீராக. நிச்சயமாக ஷைத்தானாகிய அவன் விசுவாசம் கொண்டு தங்கள் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக தங்கள் இரட்சகனின் மீது நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்களே, அத்தகையவர் மீது ஷைத்தானாகிய அவனுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அத்தியாயம் 13 வசனம் 28. இத்தகுதிக்குரியோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் மெய்யாகவே விசுவாசம் கொண்டோர்கள். இன்னும் அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டு அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. ஏனென்றால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் இதயங்கள் நிச்சயமாக அமைதி பெறும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வீர்களாக. வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பல்வேறு விதமான பணிகளுக்கிடையிலே அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தினுடைய இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதிலும் அல்லாஹ்வுடைய அந்த அமைதியும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, எங்கே நிம்மதி என்கிற ஒரு அருமையான தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நடைபெறக்கூடிய இரண்டாவது மாதாந்திர சொற்பொழிவினுடைய தலைப்பாக இந்த தலைப்பு இங்கே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, சாதாரணமாக ஒரு காலகட்டத்திலே மனித முன்னேற்றம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பல்வேறு விதமான முன்னேற்றங்கள், பல்வேறு விதமான விஞ்ஞான சாதனங்கள் எல்லாம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மனிதனை பொறுத்த வரையிலே உணவு, உடை, இருப்பிடம், வாகன வசதி போன்ற இந்த அத்தியாவசிய தேவைகள் அன்றைக்கு எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு காலகட்டத்திலே இந்த சாப்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சாதாரண எளிமையான காய்கறிகளைத்தான், பழங்களைத்தான் சாப்பிட்டு கொண்டு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் உயரம் இந்த கீழே வச்சுட்டு சாதாரணமாக உணவை விஷயத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வெறுமனே காய்கறிகளை, பழங்களைத்தான் சாப்பிட்டு கொண்டு அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பல்வேறு விதமான உணவு வகைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இதே போல உடையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த மனிதர்கள் சாதாரண இலை குலைகளைத்தான் தங்களுடைய உடலை மறைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் விதவிதமான உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால்
ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு உடையை அணியக்கூடிய வகையிலே பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நாம் பெற்றிருக்கிறோம். காலையிலே ஒரு உடை அணிகிறோம், மாலையிலே ஒரு உடை அணிகிறோம், வீட்டிலே இருந்தால் ஒரு உடை அணிகிறோம், வெளியே போனால் ஒரு உடை அணிகிறோம், இரவிலே படுக்கக்கூடிய நேரத்திலே வேறு விதமான உடைகளை அணிந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒரு காலகட்டத்திலே சாதாரணமான அமைப்பிலே பருத்தி ஆடைகளை மாத்திரம் அணிந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு விதவிதமான ஆடைகளை மனிதர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல இருப்பிடங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உறைவிடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இல்லங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்திலே மலை பொதும்புகளில் தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய பங்களாக்களிலே வாழ்கிறார்கள், அரண்மனைகளிலே வாழ்கிறார்கள், பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இல்லங்களிலே மனிதர்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கின்றோம். இதே போல ஒரு காலகட்டத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மனிதன் வாகனமாக பயன்படுத்தியது கழுதையை, கோவேறு கழுதைகளை, இதே போல குதிரையை, ஒட்டகத்தை, மாட்டு வண்டியை தான் மனிதன் சாதாரணமாக தன்னுடைய வாகன வசதிக்கு பயன்படுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விதவிதமான வாகனங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே சொகுசாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக நீர் வழியாக, நில வழியாக, வான் வழியாக இப்படி பல்வேறு வகையிலே இந்த வாகனங்களிலே பயணிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். சாதாரணமாக இங்கே ஒரு பெருநாளை கொண்டாடி விட்டு அதே நாளிலே நமது தமிழ்நாட்டிலே போய் பெருநாளை கொண்டாடக்கூடிய அளவுக்கு, இன்னொரு பெருநாளை கொண்டாடக்கூடிய அளவுக்கு நாம் வாகன வசதியை பெற்றிருக்கிறோம். இப்படியாக உணவை எடுத்துக்கொண்டாலும் சரி, உடையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இருப்பிடங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாகன வசதிகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றிலும் மனிதர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். எல்லா வகையிலும் விஞ்ஞான வகையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை அடைந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய மனது அளவிலே, நம்முடைய ஆன்மா அளவிலே நிம்மதியை பெற்றிருக்கிறோமா, அமைதியை பெற்றிருக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழிலே ஒரு அழகான பாடலை சொல்வார்கள், பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையிலே காற்று வரும், தூக்கம் வராது என்பதாக ஒரு பாடல் பாடுவார்கள். அந்த அமைப்பிலே எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையிலே நமக்கும் நிம்மதி இல்லை. ஹஜ்ரத் என்ன ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றாரா, ஏதாவது நிம்மதிக்கான வழிவகைகளை சொல்கிறார்களா என்ற அடிப்படையிலே இங்கே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். உலகத்துல நாம பத்திரிகையில நாம் எடுத்து பார்க்கிற பொழுது எந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த நாட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடு என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த அமெரிக்காவிலே அங்கே வாழக்கூடிய மக்களில் 60% மக்கள், எத்தனை சதவீத மக்கள்? 60% மக்கள் மனநல மருத்துவர்களை நாடி அவர்கள் மருத்துவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், ஆலோசனையை பெற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பத்திரிகைகளில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதே போல ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற அந்த நாடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பத்திரிகைகளில் நாம் படிக்கின்ற அந்த காலகட்டத்திலே அந்த நாடுகள் தான் உலகத்திலேயே அதிகமாக மக்களுக்காக வேண்டி நல வாழ்வு திட்டங்களை அதிகமாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய நாடுகளும் இந்த ஸ்வீடனும் சுவிட்சர்லாந்தும் தான் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே என்ன நிலை என்று சொன்னால், அதிகமான தற்கொலைகள் அங்கேதான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நாடுகளிலே அந்த மக்களுடைய நலவாழ்வு திட்டங்கள் அதிக அளவிலே போடப்பட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த நாட்டில் தான் அதிகமான தற்கொலைகள் என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம்.